கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா அதான் கைஸ் நம்ம வந்து பிஆர் ரேங்க் புஷ் பண்ண போகிறோம் கைஸ். நான் வந்து ஃபஸ்ட்டு இதில் தான் இருக்கிறோம் கைஸ். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் பண்ணது வந்து எந்த ஃபோனுக்கு நான் வந்து போட்டு எடிட் பண்ணலான்னு பார்த்தா இதுலேயும் போட்டு எடிட்டே பண்ண முடியல கைஸ். இப்போ அதனால் வந்து நான் இன்னொரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப் மறுபடியும் இறக்கி இப்போ நான் வந்து அதுலேருந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் கைஸ். மைக் யூஸ் ஓகே கைஸ். இப்போ நம்ம பிஆர் வந்து ஹியூரிக் போனோடனே நம்ம இப்போ சிஎஸ் பண்ண போகிறோம் கைஸ். இன்றைக்கே முடிச்சிட்டோன்னா ஓகே. சப்போஸ் டைம் ஆச்சுன்னா வந்து வேலைக்கே ஆகுது கைஸ். இன்றைக்கி நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கிற டேட் 2 கைஸ். இன்றைக்கி டேட் வந்து 2 ஏப்ரல் 2 கைஸ். நம்ம ஃப்ரெண்டை கூப்பிடலாம். நம்ம ஃப்ரெண்டை ஃபஸ்ட்டு கூப்பிட்ருக்கோம். அவங்க வருவாங்களா இல்லையான்னு தெரியல கைஸ். சப்போஸ் அவன் வரலின்னா அவள் தான் நம்ம சோலோ தான் போகணும் கைஸ். டியோ போகலாம். எங்களுக்கு கண்டிப்பாக டியோ வர மாட்டான், அது மட்டும் தெரியும். இன்வைட் கொடுத்து நம்ம இப்போதைக்கு ரைடு போவோம். ரெஃப்ரெஷ் MP5 எங்கிட்ட பர்மனன்ட் ஸ்கில் இல்லை கைஸ். ரைடு அவ்வளோதான், ஒன்றும் பண்ண நம்ம தான் ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்காது. ரெண்டு பாயிண்ட் தான் கிடைக்கும். சொல்லலை எல்லாம் எப்போ எல்லாம் நம்மளோட ஹைட்டான பீஸ் வெயிட்டு பீஸாக இருக்குங்க கைஸ். ஓகே கைஸ், நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்டா நம்ம ஃப்ரெண்டு வந்து வரல கைஸ். இப்போ அதனால் வந்து இது யார் கைஸ், இது யாருன்னு தெரியல. நம்ம செக் பண்ணிக்கலாம். வேலெட்டுக்கு போகலாம் கைஸ். இதுதான் இப்போ நான் போட்டிருக்கேன். இது நல்லாயிருக்கு, பட் ஆனால் இது கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஷூஸ்க்கு போய் நம்ம வந்து ஒயிட் கலர் ஷூ போட்டுக்கலாம். ஸ்லிப்பர்ஸ் இது நல்லதாக இருக்கிற வரைக்கும் போட்டுக்க வேண்டியது. இது நம்மளால் ஏதாச்சும் மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா இது மாற்ற முடியாது. நம்மக்கிட்ட ஈவகன் எதுவுமே இல்லை காய்ஸ். அதனால் இதுக்குள்ளே எனக்கு தெரியல. இங்கே நம்ம போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் காய்ஸ். பிஆர் இது வந்து 1000 ஆகுது. இது 1000 ஆகும். ஓகே காய்ஸ், கூப்பிடலாம். அதோட கூப்பிட்டு பார்ப்போம். வரலன்னா நம்ம வரலாம் காய்ஸ். நம்ம போயிடலாம். நம்ம போயிடலாம் காய்ஸ். அவன் வரல, நம்ம கூப்பிட்டு பார்த்தோம். I never wanted to come to this place, but my choices were limited. Hey guys, நான் என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு guys. கெட்ட பழக்கம் இல்லை, ஏன்னா வந்து நான் வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து பிரமுடாவில் மட்டும் தான் guys எனக்கு நல்லா விளையாட வரும். வேறு எதுலேயும் வந்து எனக்கு சுத்தமாக ஆடவே வராது. வேறு எந்த மேப்லேயும் சொல்லார மேப்லாம் சொல்லவே தேவையில்ல, எனக்கு சுத்தமாக ஆடவே வராது. கைஸ், நம்மளுக்கு பிடிச்ச கன் வேணும்னா நம்ம ஒரு இடத்த மார்க் பண்ணி வச்சுட்டு அவங்க இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்சது. எழுப்பி நேற்றுதான். ஐயோ ராங் பிளேஸ் சூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் மக்களே. டே யூடியூப் போடு.
ராங் பிளேஸ் சூஸ் பண்ணிருக்கோம். சீரியஸ்லி திஸ் இஸ் ராங் பிளேஸ். ஐயோ இறங்கணுன்னே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்களே. ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட்டில் போய் நம்ம கொஞ்சம் லிட்டில் லூட் அடிச்சுக்கலாம். நம்மளுக்கு லாங் ரேஞ்ச் தேவை, லாங் ரேஞ்சு தேவை, ஷார்ட் ரேஞ்சு தேவை. போட்டு விட்டானுங்கடா. நம்ம எங்கேயாச்சும் அட்டாக்கில் இருக்கக்குள்ளே வந்து ட்ரோன் போட்டால் பரவாயில்ல கைஸ். நாம் வந்து சும்மா இருக்கக்குள்ளே நம்ம அப்போ தான் லூட்டு அடிக்க ஆரம்பிப்போம். அப்போ பார்த்தா வந்து அப்போ இருக்கும் லூட் அடிக்கக்குள்ளே வந்து கரெக்டாக இங்கே இருக்கான்னு எனிமி இருக்கான்னு டிடெக்ட் பண்ணி காட்டிட்டுருவோம் கைஸ். அதுக்கப்புறமா நான் எனிமிகிட்டேருந்து அடி வாங்குவோம், தப்பிக்குவோம். இல்லாத பொல்லாத வேலை எல்லாமே பார்ப்போம். கொட்டா வந்து ஆனால் அது எனக்கு சில கட்லிட்ஸாவா ஏதோ கைஸ். நான் ஓல்டு பிளேயர் தான், பட் ஆனால் நான் இப்போ ரீசெண்டாக எனக்கு டச் விட்டு போயிடுச்சு கைஸ். நல்ல ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் தப்பாக இருந்தால் யாரும் திட்டவானா கைஸ். ப்ரொனன்சியேஷன் எனக்கு வராது கைஸ், சாரி, மன்னிச்சுக்கோங்க. மீமா சக்திக்கு போயிடலாம் கைஸ், தரமான இடம். இது என்னது பிளாக் ஃப்ரைடே தானே இந்த ஈவெண்ட்? இது பிளாக் ஃப்ரைடே. இது இந்த ஈவெண்ட்டில் அது ஏதோ சொல்லுவேன். நம்ம குறுக்கால போகணும்னு வச்சுக்கோங்களேன், அசிங்கமாக கேட்பானுங்க. நம்ம செம்ம வரியாக இருப்போம். சரியான கிராஸ் ஃபயரோ சம்திங் தெரில கைஸ். மேலே தான் ஃபைட் நடந்துகிட்ருக்கு. நம்ம நைஸாக போய் காசு எடுத்துட்டோம். ஐயோ ஓடிடுறா கைப்புள்ள, ஓடு ஓடு ஓடுவேன். பாடா எப்படியோ போயிட்டோம் கைஸ். ஐயோ லோவாலே இல்லை நம்மகிட்ட. உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ. ஐயோ எங்கேருந்து அடிக்கிறான் கைஸ் அவன்? அவன் எந்த நோந்துட்டான் நினச்சிட்டு. என்ன டார்கெட் பண்ணுறான் கைஸ் அவன்? வீட்டு இவ்வளோதான் தப்பிக்கிறது, ஒரே எரிச்சல் ஆகுது.
ஐயோ லூஸ் வந்துட்டு ஏதோ பண்ணேன்னா பட் எல்லாம் எப்படி ரெடியாக இருக்கும். எதுக்கு எங்கே போகிறோம்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஏர் ட்ராப்காக தான் போகிறோம். நம்ம எங்கே போகிறதா இருந்தாலும் எப்போ போகிறதா இருந்தாலும் நம்ம சப்போஸ் இது கேம் விளையாடுறதுக்குள்ளே டெய்ட்டாலும் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்களா, சல்லம் கரெக்டாக இங்கே தான் வரும். சல்லம் ஃபஸ்ட்டு தாக்குமா, சல்லம் கண்டிப்பாக திறக்காது. சல்லம் இங்கே தான்ப்பா எனக்கு சல்லத்தை காணும். சல்லம் அங்கே தூரமாக போயிடுச்சான். ஓகே ஓகே ஆசிரம் போயிடுச்சு. பார்த்தீங்களா கைஸ், சல்லத்துக்கு ஒன்றுமே தெரியலன்னு பார்த்தா சல்லம் வந்து அங்கே உட்காந்துட்ருக்கு. சல்லம் வந்து ஐ திங்க் சல்லம் தூரமாக போயிடுச்சு காய் நினைக்கிறேன் கைஸ். கைஸ் ஓகே கைஸ் வி கேன் கோ. நான் எதிரே பார்த்துருக்க மாட்டான்னு சொல்ல மாட்டேன். சாரி ப்ரோ சாரி ப்ரோஸ் சாரி ப்ரோஸ் ப்ரோ மஞ்சள் ப்ரோ காமி போயிடும் ப்ரோ, விட்டுரு ப்ரோ. என்ன வண்டி வேற தர புகழுது. பாரு ஆண்டு பரத் வேற கேஸ் எப்படியே வண்டி ஓட்ட தரப்ப செம்மையா கேட்டோம் மாசா எல்லாத்துலேயுமே நம்ம தான் காய்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல கேம்ப் வச்சு போய் உக்காந்துடணும். அந்த இடமே ஒன்றும் வராத இடமா இருக்கணும். பார்த்தா போயிட்டு வேறு பயிலுங்க ஜோனத்தில் வந்து இங்கே போட்டு வச்சுருக்கீங்களா. நம்ம இதுக்கெல்லாம் ஃபியரே பண்ணக்கூடாது காய். நம்ம இதுக்கெல்லாம் நம்ம வந்து கன்னோட இது ஏதாச்சும் கொடுங்க ப்ரோன்னு கேட்குறேன் ப்ரோ, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே ஏதாச்சும் யூஎம்பி போல் ஒரு கன்று இருந்தால் நான் ரொம்ப மகிழ்ச்சி காண்பேன்.
வண்டி எடுத்து வரவரான். பறக்கிறோம் அல்லது பறந்தையா வரும். எப்படி கைஸ் சத்தம்? ஐயோ நான் தான் பார்க்கவே இல்லை கைஸ். வெறும் 15 தான் ப்ளஸ்ஸு. ஒரு கில் அடிக்கல கைஸ். நான் ஒரு கில் அடிக்கல. அச்சா இல்லைன்னு கூட தெரியலதும் அடிக்கல. இப்போ தாங்க ஹீரோய் கடிக்கிறது ஏன் இவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. நம்ம உன்னை கூப்பிட்டா ஏன் வர மாட்டேங்கிறான் தெரியல. அஸ்வின் கேமர் வாப்பா. அஸ்வின் கேமர். அஸ்வின் கேக்குதாடா? ஹலோ டே பிஆர் போடுறா. பிஆர் அஸ்வின் கேக்குதா? ஹலோ கேக்குதாடா? கைஸ் என் ஃப்ரெண்டு வந்து அரே பாய் இந்திக்கார பையன் அந்திக்கார பையன்றான். நீங்களாம் வச்சு என்ன பண்ண இவங்களாம் தூக்கி போட்டு சொல்லணும் கைஸ். இப்போ இல்லை விஆர் கூப்பிட்டா பையன் சிஎஸ் இங்கே அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டான். இதுதான் கைஸ் எவ்வளோ நம்பக்கூடாது. இல்லைப்பா வேற நீ இந்த பக்கம் போ. நாம் வந்து நாம் வந்து விஆர் கூப்பிடுவோம். பையன் வந்து சிஎஸ் தான் வேணுமா? ஏமா நம்மளாம் 10 டே கேம் விளாண்டுங்கிறேன். மோஸ்ட் ஆஃப் தம் எல்லாரும் 10 டே தான் கேம் விளாடுவீங்க. இந்த பக்கம் தான் ஜம்ப் வச்சுக்கேன். இப்படி மறந்துக்கோ. கைஸ் நான் வந்து லைவ் போடலான்னு பார்த்தா வந்து லைவுக்கு வந்து வெரிஃபிகேஷன் 2 டைம் கொடுத்தது வந்தது கைஸ். நான் சரி கொடுத்தேன் லைவ் வெரிஃபிகேஷன். 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுமா லைவை. சரி 2 தடவை வெரிஃபை கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் மீன் கால் மீன் இருந்துச்சு. அதில் டெக்ஸ்ட் மீன் போட்டேன். மொத்தம் 2 நம்பர் காமிச்சு 2 நம்பரையும் போட்டால் வரவே இல்லை கைஸ். என்ன கைஸ் பண்ணுறது? நான் வந்து கொட்டாட்டூவில் தான் இறங்கலான்னு இருக்கேன் கைஸ். டிவைஸ் ஓவர் ஹீட்டடா. ஓகேப்பா ஓவர் ஹீட்டடுன்னு வருது கைஸ். ஃபோன் அவ்வளோ ஹீட் ஆமாம் கைஸ் ஹீட்டாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? கைஸ் இந்த ஒரு மேட்ச் முடிச்சுட்டு நம்ம வந்து நம்ம கூட ஒருத்தர் இறங்குறாங்க கைஸ். ஒன்று விடக்கூடாது. கண்டிப்பாக வந்துடுவான். நம்ம கைஸ் அங்கே போயிட்டுருக்கான் பார்த்தீங்களா கைஸ். மொத்த லொட்டியும் ஒழிச்சிட்டு போயிருக்கான் பையன். இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது கைஸ்.
கேஸ் ஃபஸ்ட்டு எங்கே போயிடலாம் கைஸ், அவ்வளோதான் கைஸ். பொட்டாட்டோவில் இறங்கினா யூஎம்பி கிடைக்கும்னு நினச்சேன். யூஎம்பிலாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் கைஸ். போகிறப்ப பார்த்தா புல்லட்டில் கன்னில் புல்லட்டே இல்லை. ஏறுப்பான், ஏற மாட்டேங்கிறான். எப்பாடா அங்கேருந்து தேடி அலைஞ்சி வந்து சிக்கேன். கேட்பீங்க ஸ்கின் உள்ள கன்னில் தான் நான் ஆடுவேன், இப்போ மட்டும் என்னடா ஸ்கின் இல்லாத கன்னில் ஆடுறீங்கன்ட்டு. என்ன கேஸ் பண்ணுறது, எல்லாம் கன் அடிக்கிறத பொறுத்து தானே நம்மளால் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். லாஸ்ட் ஜோனில் எப்படி சத்தம்னு தெரியல கேஸ். எனக்கு இப்போ வரைக்கும் வந்து ஒரே எப்படி சத்தம், அதுவும் நம்ம சத்தம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு காட்சி ஏறும். இதெல்லாம் 18 தான் ஆயிடுச்சு. எனக்கு அப்படியே தூக்கி வாங்கி போட்டுச்சு. நீங்கள் சொல்லுவீங்க மைண்ட் அரசு எனக்கு நல்லா கேட்குது. ஒரு கிலாம் ஆகிக்கல, ஒரு கேம் பிளேயிங்கும் இல்லை. இதில் இவனுக்கு வந்து ப்ளஸ் ஆகணுமான்ட்டு. நீங்கள் அப்படி பேசியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுங்க. நீங்கள் அப்படி பேச மாட்டீங்கன்னு தெரியும். என்னது பேரஃப் ஃபேமஸ். நம்ம என்ன பண்ணலாம், இந்த வீட்டுக்கு மேலே ஏறி போய் பேசாமல் உட்காந்துடலாமா? ஏன்னா வந்து இதான் ஜோனா, வேறு இடமா கைஸ்? ஜோனு இதுதான் ஜோனு. இல்லை இது ஜோனே இல்லை கைஸ். இது வேற ஒன்று. இதை எப்படி தான் நம்ம கையிலேருந்து தூக்கி போகிறதுனே தெரில கைஸ். ஒரே டென்ஷன் ஆகுது. ஓகே கைஸ், நமக்கே புல்லட் பாக்ஸ் வேணும். தட்ஸ் வை ஐ புட் பாக்ஸ். புல்லட் பாக்ஸ் போட்டுட்டோமா, டக்கு எடுத்துக்கிட்டோமா கைஸ்? ஓகே, 2 ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ இன்ஃபோ பாக்ஸ் வாங்கணும் வச்சுக்கோங்க. கட்டதுக்கும் குச்சாவோ எதுவும் ஒரு ட்ரக்கை வாங்கிட்டு அப்படியே ஏஞ்சி போய் அப்படியே இங்கே ஒரு ட்ரக்கை போட்டுக்கணும் கைஸ். ட்ரக்கை பண்ண போயில இருந்தோம்னா வச்சுக்கோங்க, இப்படியே உட்காந்துக்கணும். யாருக்கும் தெரியாது கைஸ் இங்கே இருக்கிறது. நம்ம அவனுக்கு முன்னாடியே போகிறோம். பார்த்தீங்களா கைஸ், இது சிமுலேட்டர் கேம் மாரி இருக்குது கைஸ். இது கையில் ரெடி ஆச்சுக்கலாம். என்ன கைஸ் வேகமாகவே போக மாட்டேங்குது வண்டி, அவ்வளோதான். நாம் 100 டாப் ஸ்பீட் 80 92 தான் டாப் ஸ்பீடு. பையன் அதுக்கு மேலே போக மாட்டேங்கிறான் கைஸ். நீங்கள் பார்த்தீங்களா அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்களா? ஐயோ கைஸ், அவன் அடிக்கிறான். நம்மளை விளையாட்டு தான் கைஸ் முக்கியம். நம்மளே போட்டு கொடுத்துறாங்க. வண்டி ஓடுப்பான், பறப்பான், நீ தான்ப்பா டிரைவர். கைஸ் பாருங்க, உங்கள்கிட்ட வண்டிட்டு இருக்கான் கைஸ். அவன் அப்படியே அப்படியே கீழே விட்டு இறங்கி வைக்கணும். பார்த்தா ஸ்னைப்பர்.
கைஸ் எப்படி போட்டாங்க? நல்ல வேலை. நம்ம என்ன பண்ணலாம், அங்கேயே போய் இறங்கலாம். ஐயோ அடிப்பொடி. ஏன் கைஸ் ஆக முடியல? ஐயோ கைஸ் போயிடுச்சு. ரூபாய்க்கெல்லாம் அடிக்கல கைஸ், ஒரே டென்ஷன் ஆகுது. சரி பேசாமல் பீக்கில் இறங்கி ஒரு அட்டாக்கு பார்க்கலான்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க. இன்னும் ஒரு 50 தாங்க, வெறும் 50 நம்ம என்ன பேசாமல் ஸ்கில்லை மாற்றிட்டு போகலாமா? ஆஸ்காரே நல்ல கேரக்டர் தான். நம்மக்கிட்ட சர்வைவ் கேரக்டர் இருக்குது. இப்போ நம்ம இது என்ன கேரக்டர்? இது வந்து அட்டாக் கேரக்டர். நம்ம இது எடுத்துக்கலாம். நம்ம எந்த கணத்தாலும் எனிமே அடிக்கக்குள்ளே சைலன்சராக மாறிடும். அப்படியே தெரில. 150 தாங்க, 50 ஜஸ்ட்டு 50. ஒரு 2 சார்ஜ் என்ன சார்ஜு இவ்வளோ 34 54 நான் பார்க்கலையா? 54 தான். ஜஸ்ட்டு 50 தாங்க, 50 ஜஸ்ட்டு 50.